எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரம். இந்த அழகப்பா யூனிவர்சிட்டி கல்வியியல் கல்லூரியை மிகச்சிறப்பாக பொறுப்பேற்று முதல்வராக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற இனிமை மிகு திருமிகு மெர்லின் சசிகலா அம்மையார் அவர்களையும் அவர்களோடு இணைந்து மிகச்சிறப்பாக ஒரு ஈடுபாட்டோடு பணியாற்றி கொண்டிருக்கிற இனிய ப்ரொஃபஸர் திருமிகு ரேவதி சண்முக ரேவதி அவர்களுக்கும் இன்றைக்கு அருமையாக ஒருங்கிணைக்கிற தலைமை தாங்குகிற நன்றி தெரிவிக்கிற மாணவ செல்வங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும். அவங்க சொன்னாங்க என்னுடைய பேரை, என்ன பேரு? வினை தீர்த்தான். என்ன வினை தீருமோ தெரியல. ஒரு மணி நேரத்தில் ஏதாவது தீருமா பார்க்கலாமா? சரியா? என்ன வினை தீரும்? ஆங்கிலத்தில் பேசுவேன். What is the purpose of communication? What is the purpose? Then evoke a response as desired by the communicator. கம்யூனிகேஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுது? நீங்க உள்வாங்கி என்ன நினைச்சோமோ அது நடந்தா நடக்குது. சரியா? ஆங்கிலத்தில் இருக்கிறத விட தமிழில் எனக்கும் கூட ரொம்ப ஒரு பற்று உண்டு. அதில் நான் சொல்லுவதை வலிமையாக சொல்ல முடியும். நீங்களும் புரிஞ்சுக்கிறத கொஞ்சம் எளிதாக இருக்கும். சரியா? அதனால ரெண்டு இல்லை. இப்போ எல்லாரையும் ஒரு நோட்டு வச்சுக்க சொன்னேன். எதுக்கு நோட்டு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு சொன்னால் ஒரு ஆணுக்கு சொன்னால் ஒருத்தனுக்கு தான் சொல்றது மாதிரியா, ஒரு பெண்ணுக்கு சொன்னால் ஊருக்கு ஒரு குடும்பத்துக்கு சொன்னது மாதிரியா, ஒரு சமுதாயத்துக்கு சொன்னது மாதிரியா. இங்க நீங்க தான் மெஜாரிட்டியில் இருக்கீங்க. பாவம் பாவமா புண்ணியமா பிள்ளைகளுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், பையங்களுக்கு தான். இதுல இந்த சூழல்ல படிக்கிறது கற்றுக்கொள்வது எப்படிங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். சரியா? அதாவது இன்னொன்னு, நீங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய, எனக்கு இந்த குரூப் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுக்கு என்ன, ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. நான் நிறைய கல்லூரிகளில் பேசுகிறேன். அப்போ ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் உங்களுக்கு, மைண்டில் ஒரு புரிதல் இருக்கும், தெளிவு இருக்கும். 3 ஆண்டுகள் ஒரு கல்லூரியில் கழிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு கூடுதல். இன்னொன்று, நான் முதல்ல சொன்னேன் ஒரு பராபர கண்டிப்போம். என்ன சொன்னேன்? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இந்த நிலை தானே வந்து இதுவும் பராபரமேனார். என்ன சொல்றாரு? இங்க எல்லாருமே தமிழ் தெரியும்ல? என்ன சொல்றாரு? அன்பர் பணி செய்ய என்னை இந்த நிலை தானே வந்து இதுவும் பராபரமே. அப்ப இந்த நீங்க இப்ப எந்த பணிக்கு போறீங்க? அன்பர் பணிக்கு போறீங்க. அப்ப இயல்பாவே உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. நான் எல்ஐசிங்கிற ஒரு மாபெரும் நிறுவனத்தில் 40 ஆண்டு காலம் பண்ணியாச்சு. கிளரிக்கல் கேடர்ல சேர்ந்து டிவிஷனல் மேனேஜர் அப்படிங்கிற பதவியில பணியை நிறைவு செஞ்சு எத்தனை ஆண்டு ஆயிடுச்சுன்னா என் வயசு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, பணி நிறைவு செய்து கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ பிள்ளைகளை எங்களுக்கு 60 தான் தெரியும். பிள்ளைகளுக்கு நான் அங்கே கற்றுக்கொண்டதை பகிர்தல் இன்பம்ங்கிறான். என்ன இன்பம்? பகிர்தல் இன்பம். ஏன் இந்த நாட்டில்
பசுவை கொண்டாடுறாங்க? ஏன் தாய்மையை கொண்டாடுறோம்? ஏன் ரத்தத்தை பாலாக்கி கொடுக்குறாங்களாம், அதனால கொண்டாடுறாங்க. ரத்தத்தை பாலாக்கி பரிமாறும் வேளையிலே பசியாறினேன்னார். இதெல்லாம் எழுதிக்கீங்கள, பரவாயில்ல. பரிமாறும் வேளையில் பசியாறினேன். முதல்ல சொல்றேன், when sharing I get immense pleasure. பரிமாறுற வேளையில், இது பழைய சினிமா பாட்டு. பரிமாறும் வேளையில் பசியாறுதல். இப்போ நீங்கள் பிள்ளை, சின்ன பிள்ளை சாப்பிட்டா எவ்வளோ இன்பம் இருக்கு அம்மாவுக்கு. சாப்பிடலையேன்னு போட்டு குத்துறான் இல்லையா? அப்போ இந்த பணிங்கிறது என்ன? நீங்கள் இப்போ பண்ண போடுறது அன்பர் பணி. இருக்கட்ட அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விடுதல். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, உங்களை யூ டிரான்ஸ்ஃபார்ம் டு சம் லெவல். சரியா? ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஆளாக்கி விடுதல் தான் அதுதான். அப்ப அது இந்த நிலை தானே இதுன்னு சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்ன? பரிமாறும் வேளையில். அப்ப அந்த கொடுக்கிற போது ஈத்துவக்கும் இன்பம் மரியாதை சொல்லிச்சு திருக்குறள் என்று சொல்லுது. ரொம்ப சொன்னாலும் உங்களால் தாங்க முடியாது. ஈத்து உவக்கும் இன்பம். மூன்றாவதா என்ன சொன்ன? ஈத்து உவக்கும் இன்பம். அப்படின்னா என்ன? கொடுக்கிறதுல கிடைக்கிற இன்பம். எதுவும் குடிக்கிறதுல பகிர்தல்ல கிடைக்கிற இன்பம் தான் உச்ச இன்பம்ங்கிறான். காதல் இன்பமா இருந்தாலும் சரி, கவிதை இன்பமா இருந்தாலும் சரி, எந்த இன்பமும் எதுல கிடைக்கிறது? இன்பம் தான் பகிர்தல் அப்படிங்கிற. சரியா? இப்ப ஏன் எழுத சொன்னேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய பணிச்சூழலையும் பயன்படும். இப்ப நான் சொல்றத செய்றீங்களா? நான் சொல்றத செய்ய இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா இருக்கா? என்ன சொல்றேன்? சொல்றத என்ன பாத்து பேரா வச்சுட்டு put your index finger on your cheek. செய்ய பார்க்கலாம். எல்லாரும் செய்ய, சும்மா பேச வேண்டாம். இதுக்கு பேரா இண்டெக்ஸ் ஃபிங்கரு. சரி, இதுக்கு பேரா சீக்கு. எப்படி செஞ்சிருக்கோன்னு? இப்படி செஞ்சிருக்கோன்னு. சில பேர் செஞ்சீங்க, மகிழ்ச்சி. அதாவது என்ன ஆச்சு? ஐ ஹியர் ஐ ஃபர்கெட்ங்கிற. நான் கேட்கிறேன், மறந்து விடுகிறேன். ஐ ஹியர் ஐ ஃபர்கெட். ஐ see ஐ ரிமெம்பர். ஐ see நான் பார்க்கிறேன், நினைவு கூறுகிறேன். ஐ do ஐ அண்டர்ஸ்டாண்டுங்கிறாரு. இப்போ 3 விஷயம் கற்றல் முறை அப்படி சொல்லிக்கிட்டே வர்ற. இருக்கிற முறையிலேயே சிறந்த முறை கற்றல் முறை தானா? சரியா? இப்போ அதாவது இந்த நீங்க சொல்லி கொடுத்து மறுபடியும் திருப்பி கேட்டு மறுபடியும் சொல்லுகிற முறை கற்றல்ல சிறந்ததுங்கிறாங்க. இப்ப 3 வார்த்தைகள் எழுதிக்கிங்க. என்னென்ன வார்த்தைகள்? ஹியர், சி, இன்னொன்னு என்ன? டு. ஐ ஹியர் ஐ ஃபர்கெட். இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறேன். ஐ ரிமெம்பர், கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிறேன். ஐ டூ ஐ அண்டர்ஸ்டாண்ட். செய்கிற போது எல்லா புலனும் ஈடுபடுதான். இப்ப நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க, எழுதுறீங்க. எழுதுற போது முதல்ல கண்ணு பார்க்குது, காது கேட்குது, கை எழுதுது, மனமும் சிந்திக்குது. புலன்களுடைய ஈடுபாடு அதிகமாக புலன்களுடைய பயன்பாடு அதிகங்கிறாரு. என்னென்ன? புலன்களுடைய அதிகமாக அதனால கிடைக்கிற பெனிஃபிட் அதிகங்கிறார். சரியா? திருக்குறள் சொல்லுது, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலன் ஒன்றொடி கண்ணே உளனுச்சு. திருக்குறள் என்ன சொல்லுது? கண்டு. இந்த திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலர். உண்டடி கண்ணை, பெண்ணிடம் இருக்கிறது, என் காதலியிடம் இருக்கிறது, என் மனைவியிடம் இருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. அது வைஸ் வர்சாவும் உண்மை. சரியா? அப்ப இது நீங்க திருக்குறள் படிங்க, எல்லா கருத்தும் இதன்பாலுங்கிற. இது மேனேஜ்மெண்ட்ல இதை பயன்படுத்தலாம். இப்ப நான் சொன்னதை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எதுக்கு? ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிமிட்டிங், ஒரு ஸ்பேஸ். அதுக்குள்ள அந்த புலனை பயன்படுத்தலாம். அம்மாவை கட்டி பிடிச்சிக்கலாம். சரியா? பிள்ளைய கட்டி பிடிச்சிக்கலாம். நண்பனை பார்க்கற குட் டச் பேட் டச் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எந்த டச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த லிமிட் இருக்கு. இப்ப வாங்கன்னு கேட்டா எந்த அவயம் வாங்கன்னு கேக்குது? வாங்கன்னு கேட்டா ஏப்பா வாங்கன்னு கேட்டா எது கேக்குது? ஏன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு? பயமா இருக்குடா. வாங்கன்னு கேட்டா எந்த அவயம் வாங்கன்னு கேக்குது? வாய் தான் கேக்கு, குரல் தான் கேக்கு. ஆனா கண்ணு கேட்கணுமா? காது கேட்கணுமா? காது கேட்கணும், அவனுக்கு கேட்கணும், அவனுக்கு கேட்கணும். காது கேட்கணுமா? உடல் கேட்கணுமா? வாங்கன்னு கேட்டுட்டு இப்படி திரும்பினா வாங்கன்னு அர்த்தமா போங்கன்னு அர்த்தமா? போங்கன்னு வாங்க. ஏதோ ஒப்புக்கு கேட்கறது வாங்க. காது. அப்ப என்ன சொல்ற? ஒவ்வொரு புலனும் அந்த உடலும் ஒன்றோடுங்கிறாங்க. வாங்கன்னு கேட்கிற போது உடல் மொழி கெஸ்டர், நான் வில்லாடன் பேச போறேன். ஆனா இது பூரா முன்னுரை. அவனுடைய வில்லை பிடிக்கிற தோரணைங்கிறாங்க. வில்ல வச்சு வாழ்க்கைய ஒரு மிகச்சிறந்த ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஏதாவது நம்ம பேசினோம்னா ஒரு பேஸ் வச்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த நூல் எடுத்துக்கிட்டேன். சும்மா அப்டிராக்டா சொல்லிக்கிட்டே போனோம்னா அது எப்படி வரும்னு தெரியாது. அவட போய் மனசுல சேராது. ஒரு ஃபேபிள் அப்படிங்கிறாங்க. சரியா? ஒரு கதைகள், காகமும் வடையும் கேட்டிருக்கீங்களா? அத டிஃபரெண்ட் வெர்ஷன் கேட்டிருக்கீங்களா? முயலும் ஆமையும். முயலாமை கேட்டிருக்கீங்களா? ரெண்டையும் சேர்த்து அத 4 விதமா சொல்றாங்க, முயலும் ஆமையும். சரியா? சொல்லட்டுமா? இது சப்ஜெக்டை விட்டு போய் கூட போகுது, பரவாயில்ல. என்னன்னா முதல்ல ஒரு ரேஸ் வச்சாங்க. யாருக்கு? போற போது என்னாச்சு? அப்ப ஆமை ஜெயிச்சிருச்சு. அப்ப என்ன எழுதுனா கன்சிஸ்டன்சி வில் வின் எழுதலாம். எழுதுங்க. முயலாமை நடிட்டு, முயல் குட்டல் ஆமை நடிட்டு என்னன்னு எழுதுறாங்க? கன்சிஸ்டன்சி வில் வின் எழுதலாம். இதுக்கு அடுத்தது முயல் விழிச்சுக்கிடுச்சு, நம்ம தூங்கப்படாதுச்சு, ஒரே டேஷ் ஓடிடுச்சு. இப்ப என்ன எழுதலாம்? ஸ்பீடு வில் வின் எழுதலாம். என்ன எழுதலாம்? வேகம் 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 தான் ஜெயிக்குதுன்னு எழுதலாம். அப்புறம் என்ன பண்ணுச்சு? இந்த ஆமை இந்த ஓட்டத்துல நம்மளால ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன யோசிச்சு? யாருக்காவது தெரியுமா? அருமை அருமை. ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துச்சு. அதுல ஒரு ஓடையும் வர்றது மாதிரி. இது வேகமா அங்க போயிட்டு ஓடிட்டு முயலால அதுக்கு மேல ஓட முடியல. அப்ப இந்த பாதையை தேர்ந்தெடுத்தால அதுக்கு ஸ்ட்ராட்டஜி வில் வின் எழுதலாம். which will win? ஸ்ட்ராட்டஜி. விவேகம் அப்படிங்கிறதா அது. வேகம் மட்டுமல்ல, விவேகமும் வேணும்னு எழுதலாம். ஸ்ட்ராட்டஜி ஒரு திட்டம், பிளான் பண்ணி பண்ணணும்னு சொன்னோம். இப்ப 2 பேரும் யோசிச்சாங்க. அது என்னன்னா நம்ம அதை கடக்கணும். நோக்கம் தான் முக்கியம். அந்த பாதையை கடக்கணும்.
இப்ப ரெண்டு சேருது. டீம் ஒர்க்னு சொல்லலாம், அமால்கமேஷன் சொல்லலாம், கூட்டு முயற்சின்னு சொல்லலாம். என்ன சொன்னிச்சு, நான் உன்னை இந்த முயலை ஆமைய அந்த ஓடை வரைக்கும் தூக்கிட்டு ஓடுறேன். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகலாம். அப்ப ரிக்கார்ட் டயத்துல அந்த நோக்கத்தை முடிச்சிட்டாங்க. அப்ப என்ன கடைசியில் முடிவு, டீம் ஒர்க் வில் வின், கூட்டு முயற்சி ஜெயிக்கிறது. நீங்க என்னுடைய ஒரு ஆளுடைய முயற்சியில இத்தனை பேர் சேருகிற போது அது முழுமையாகுது. சரியா? இது ஃபேபிள வச்சு சொல்ற கதை. இது மாதிரி நிறைய சொல்றோம். இந்த காக்கையில ஒன்றை மட்டும் சொல்லிட்டு போறேன். காக்கை கதையில என்ன சொல்றாங்க, பாட்டி வடையை சுட்டுக்கிட்டு சுடுற போது அவன் என்னத்தையெல்லாம் நினைச்சுக்கிட்டு பாட்டி கதை சொல்கிறாய். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதை வாங்கினேன், இதை வச்சு இந்த விறகு கிடைக்க மாட்டேங்குது, விறகு எரிய மாட்டேங்குது, அப்படிலாம் அவன் கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது ஒவ்வொருத்தருடைய பார்வையிலிருந்து இந்த கதை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வடையை சுட்டு வைக்கிறேன். அடுத்தது அந்த வடை கதை சொல்லுகிறது. என்ன சொல்லுங்க வடை, என்ன பாட்டி சுட்டு வச்சாங்க. நான் யாராவது ஒரு குடிகாரம் வாங்கி குடிச்சிட்டாங்க தின்னுட்டான்னா என்ன, எனக்கு அதை பிடிக்கவே இல்லை. ஒரு புல்ல அதை வாங்கி வாயில எச்சி ஒழுக அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்னடா ஒரு காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. மேலும் உயர போற போது இந்த உலகமே அழகா இருக்கு. விலகி நின்று பார்க்கிறேன், விலகி நின்று பார்த்தல். எழுதுங்க அதை ஒன்று மாத்திரம். விலகி நின்று பார்த்தல், இணைந்தும் பார்க்கிறது, விலகி நின்றும் பார்த்தல். கிளை எழுதிட்டார். நான் விலகி நின்று பார்க்கிற போது எனக்கு அழகா இருக்கு. கடைசியில என்னாச்சு அதையெல்லாம் அது நினைச்சுப்பாங்க. அது சொல்லு. கடைசியில ஒரு இதுக்கு போனேன், காக்காய மரத்தில் இருக்காது. இந்த நரி சொல்றது, இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு விறகு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சு பார்க்கலாம். அந்த காகம் சொன்னதா எனக்கு உணவு பிரச்சனை. சரி, அதை எடுத்துட்டு அங்கே மேல உட்கார்ந்த. அப்ப அந்த நரி வந்துச்சு. நான் என்னமோ ஏமாந்துட்டேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நீங்க என்ன பார்த்து முதலாக நீ அழகாக இருக்கிறாய். எல்லாரும் குயில மயிலை பார்த்து சொல்லுவேன், எதையோ பார்த்து சொல்லுவான். முதலாக என்னை பார்த்து ஒன்று என்ன சொல்லிச்சா, அழகா இருக்கா. என்ன நம்ம குயிலுடைய குரலை சொல்லுவாங்க, உன் குரல் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சான். எனக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, அந்த பாராட்டு இருக்குல்ல, அதற்கு நான் கொடுத்த பரிசுன்னு சொல்லிச்சா அந்த காக்கை. அந்த டீச்சர் என்ன நினைச்சாங்களாம், அதை இந்த கிளாஸ்ல இது நிறைய மாதிரி சொல்றாங்க. அதாவது நான் உதவினேன், கம்யூனிஸ்ட் நாடுல சொன்னது மாதிரி நான் உதவினேன், கூலி கேட்டேன், அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப அந்த பாட்டிக்கு முதல்ல கொடுக்கல, நாங்க எல்லாம் கூட்டமா வந்தோம், அப்புறம் வாங்கணும், அப்படிலாம் அந்த கதையை நீங்க விரிச்சு பார்க்கணும்னு சொல்றேன். ஒவ்வொன்றையும் உங்களுடைய பாவத்துக்கு தகுந்தபடி விரிச்சு பாருங்கன்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் எடுத்துட்டேன், 10 நிமிஷம். அப்ப அந்த டீச்சர் புரிஞ்சுக்கிட்டாங்களா, இந்த பிள்ளை ஏக்கத்துல இருக்கு, யாரும் பாராட்ட மாட்டானா, பிள்ளைய விழுகிறது அழகா இருக்கா, இன்னும் ஒரு பொய்யில விழுந்துடுறாங்கிறாங்க. உண்மையா எனக்கு தெரியும். பிள்ளைகள்லாம் என்னத்துல விழுகிறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காக்கத்தை, அந்த ஃபேபிள், அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, கதைகளை ஒரு மனம் கொள்ளுமாறு பயன்படுத்த உத்திகள் தான் சொல்ல வர. நான் இப்ப இந்த ஆர்ச்சர் பேசுறேன். ஆர்ச்சர் எழுதுங்க. இது பாலோ ஹீலோ அப்படின்னு ஒருத்தர் எழுதின புத்தகம். PAULO பாலோ. யாராவது இந்த நூல்களை பத்தி கேள்விப்பட்டீங்களா? நிறைய இன்னைக்கு சில நூல்களை அப்படியே அறிமுகப்படுத்திக்கிட்டே போறேன் பாருங்க. இன்னொரு பேர் என்ன, கொயிலோ, COELHO லோ, கொயிலோங்கிறாங்க. பாலோ கொயில். இவர்
இவருடைய நூல்கள் பல லட்சம் பிரதிகள் இருக்கு. இவருடைய இன்னொரு நூலே அல்கெமிஸ்ட். இவருடைய இன்னொரு நூல் என்ன? அல்கெமிஸ்ட். அல்கெமிஸ்ட்னா என்ன? அல்கெமிஸ்ட் சொல்லப்பா, என்னடா? என்னப்பா? சும்மா சொல்லு, தைரியமா சொல்லுங்கப்பா. பேர் என்ன? உங்க பேரு சொல்லு. பிரிய முருகேஸ்வரி. அருமையான பேர். சொல்லுங்கப்பா. முருகேஸ்வரினா என்ன பொருள்? முருகனுக்கே ஈஸ்வரினா யாருப்பா? முருகனுக்கே ஈஸ்வரினா யாரு? சரி, முருகனுக்கே ஈஸ்வரி யாரு? பார்வதியா? வள்ளியா? தெய்வானே? தெரியல. மகிழ்ச்சியப்பா. நான் என்ன கேட்டேன்? அல்கெமிஸ்ட். அல்கெமிஸ்ட், அல்கெமி அப்படின்னா இரும்பை பொன்னாக்கும் கலை. என்ன கலை? அல்கெமிஸ்ட்னா என்ன? இரும்ப பொன்னாக்க. சரியா? அல்கெமிஸ்ட்ங்கிறது அந்த காலத்துல நிறைய பேர் அலைஞ்சிருக்கான். இரும்ப தங்கமாக்கோடு பைத்தியமா அலைஞ்சிருக்கேன். ஆக்கிறதுக்கு அப்புறம் அவன் வெறுத்துட்டானா, ஒருத்தன் ஆக்கிட்டான் இல்லையா? அந்த அல்கெமிஸ்ட்ங்கிறது ரொம்ப நல்ல புத்தகம். நான் அந்த அல்கெமிஸ்ட பத்தி பேசுறதுக்காக தேடுறேன். நான் இப்பொழுது நிறைய யூடியூப்ல கிட்டத்தட்ட 400 வீடியோ இருக்கு. நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், போய்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நின்றாம 20 நிமிஷம் பேசி, அது நான் எவ்வளவு நேரம் பேசுறேன், நான் என்ன பேசுறேங்கிறது எனக்கே ரெக்கார்டு. சரியா? அப்புறம் என்ன? அல்கெமிஸ்ட். இந்த அல்கெமிஸ்ட தேடி போற போது அந்த ஆளு அந்த பாலோ குயிலோ ஆர்ச்சர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருன்னு பாக்குறேன். சரியா? அப்ப தேடினால் தேடாததும் கிடைக்கும். எழுதுங்க. அடுத்த விஷயம் என்ன? தேடினால் தேடாததும் கிடைக்கும். தேடுங்கள், வாழ்க்கையே தேடுதல்ங்கிறாங்க. ஓஷோ போன்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையே தேடுதல். தேடுதலை நம்ம எப்ப நிப்பாட்டிட்டோமோ அப்ப செத்துட்டோம்னு அர்த்தமா. வாழ்க்கையே என்ன? பாப்பா என்ன வேணும்? ஏதாவது வேணும்னா எங்கிட்ட கேளுங்களே. அல்கெமிஸ்ட், அல்கெமி. அல்கெமினா என்னன்னு சொல்ற? அப்ப நம்மளை பொன்னாக்கிக்கிறது. எப்படி? அதுக்கு இதுவா எப்படி வச்சுக்கலாம்? அதாவது நம்ம இருக்கோம் இன்னைக்கு, நம்மளையே மேம்படுத்திக்கிறது அல்கெமின்னு வச்சுக்கலாம். புரியுதா? நம்ம என்னவா இருக்கோம்? இன்றைக்கு ஒரு நிலைமையில இருக்கோம். அது நான் மண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை பிசைந்து பிசைந்து குயவர் அதை என்ன ஆக்குறாரு? பானையாக, ஒரு உருவமாக, எல்லாம் பயன்பாட்டுக்குடையதாக ஒண்ணு மாத்துறாரு, அழகுடையதாக. அது மாதிரி நம்மளை மாத்திக்கிறது தான் அந்த அல்கெமிஸ்ட். அவன் எங்கெங்கயோ தேடுறான் புதையல, கடைசியில அந்த புதையல் அவன் இருக்க இடத்துலதான் வரும்னு இருக்கு. படிங்க, இதெல்லாம் படிச்சு பாருங்க. படிக்காட்டி கூட படிச்சீல. பேர் என்னப்பா? அருமை. இதுக்கு என்ன பொருள்? தேவையான மகள். மகள்ல தேவையான மகள்னா எவ்வளவு உயர்வு. இன்றைக்கு நம்ம எல்லாரும் எதுக்காகத்தான் இருக்க? மோட்டிவேஷனல் தியரிஸ்லாம் என்ன சொல்லுது? உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷனல் தியரி வந்திருக்கா? மாஸ்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு. மனிதர்கள் எதற்கு இயங்குகிறார்கள்? தேவைகளுக்கு இயங்குகிறான். ஒவ்வொருத்தரும் தேவைகள் பூர்த்தியாகிற போது அவன் மோட்டிவேட் ஆகிறான். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தமிழ் புரியுதா? நான் இவ்வளவு கொஞ்சம் கஷ்டமா பேசுறது இல்லையே. சரி, எனக்கு அதை மகிழ்ச்சியை பார்க்க. அப்ப நம்ம பொன்னாகிறது
எப்படி அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி புத்தகங்களை படிங்க. இன்னொன்று, நான் இப்போ நிறைய நேரம் படிக்க கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கேட்கிறேன் கற்றினாயினும் கேட்கிறார். என்ன எழுதுங்கள தேடாது தேடு கற்றினாயினும் கேட்கிறார். ஏன் கேட்டா, இப்ப படிச்சோம்னா கண்டதை படிச்சிடலாம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. கேட்கறதுக்கும் அந்த படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? படிக்கிறதுனா எதையாவது படிச்சிடலாம். ஆனா கேட்கிற போது என்னல இருந்து எது பெஸ்டோ அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் படிச்சு, நான் உணர்ந்து, உள்வாங்கி எது பெஸ்டோ அதைத்தான் சொல்லுவேன். கண்டதை வந்து சொல்லிட மாட்டேன். ஏன்னா நான் பாராட்டப்பட வேண்டும். தேவை, என்னுடைய தேவை என்ன? நீடு. என்னுடைய நீடு என்ன? இன்றைக்கு என்னுடைய நீடு என்ன? காசு பெரிதல்ல, காது பெரிது. என்னுடைய நீடு என்ன இன்னைக்கு? என்னப்பா என்ன? என்னுடைய நீடு இன்னைக்கு என்ன? காசு பெரிதல்ல, காதுகள் பெரிது, கேட்பது பெரிது. நம்மளே 4 பேர் கேட்கிறாங்கல்ல, யாராவது ஒருத்தர் பொண்ணாக மாட்டார்களா? தன்னை மேம்படுத்திக் கொள்ள மாட்டார்களா என்ற ஆசை. சரியா? பேராசைன்னு கூட வச்சுக்கலாம். அப்ப எதை போய் தேடுறோம்? அல்கெமிஸ்ட போய் தேடுறேன். எனக்கு கிடைச்சது எது? ஆர்ச்சர். அது ரொம்ப அழகான புத்தகம், படிச்சு பாருங்கிறேன், கேளுங்கிறேன். பாட்காஸ்ட் நிறைய இருக்கு. சரியா? அது தவிரவும் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் நிறைய பேர் இன்னைக்கு பேசுறாங்க. நிறைய இந்த ஆர்ஜே ஆனந்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுல வந்தாங்க? பிக் பாஸ்ல வந்துட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஆர்ஜே 8ல 9ல இல்ல, இங்க போய் தேடாதீங்க, பார்வதிய போயிடுச்சு. அப்ப எதை தேட சொல்ற? அந்த ஆர்ஜே ஆனந்தி எபிக் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. எபிக் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. டெட் டாக், TED டாக், டெட் டாக் அப்படின்னு ஒரு தளம் இருக்கு. வெற்றியாளர்கள் 18 நிமிடத்திற்குள் அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஆங்கிலமும் வரும், தமிழும் வரும். என்ன டாக்கு? இது மாதிரி கேளுங்க. இப்ப இந்த ஆர்ச்சர் அப்படிங்கிறது வில்லாளன்னு தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. ஆர்ச்சர்ங்கிறாங்க. எல்லாரும் நம்ம யாரும் வில்ல வச்சுக்கிட்டு இப்ப தெரியல, துப்பாக்கி வச்சுக்கிட்டு தெரியல. வில்லுக்கும் வாளுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்வாட் இருக்குல்ல, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன? இப்ப கிட்டத்துல போய் அடிச்சாதான் வாள் அடிக்க, வில்லு தூரத்துல இருந்த, அதேதான் துப்பாக்கி எல்லாரும். இப்ப என்ன சொல்றாரு? வில்ல வச்சு நம்ம வாழ்க்கைய அப்படி பொருத்தி பொருத்தி பார்க்கிறாரு. வில்லுல என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எழுதுக்க பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதியாக எப்படி உடம்போடு பொருத்துகிறார், எண்ணத்தோடு பொருத்துகிறார், கோலோடு பொருத்துகிறார். சரியா? அப்படின்னு அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். என்னெல்லாம் இருக்கு வில்லுல, என்னென்ன பகுதிகள் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா எழுதி பாருங்க. வில்லுடைய பகுதிகள், ஒவ்வொரு பகுதியையும் நம்மளுடைய கருத்தோட, எண்ணத்தோட, உடலோட, கோலோட. சரி, எழுதிட்டீங்களா? என்னெல்லாம் எழுதிருக்கீங்க? வில்லு, வில்லோட எது எதெல்லாம் நீ என்ன எழுதுற? என்ன எழுது? அருமை. எது? அந்த போ ஸ்ட்ரிங். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? நான் அப்படிங்கிறாரு. 3 சொல்லி இருந்தேன்னா நான் இல்லை, எழுதுங்க பரவாயில்ல. இப்ப போ ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் எவ்வளவு நீளம் இருக்கு? ஆனா அம்பு தொடர இடம் இது. அந்த ஸ்ட்ரிங் எவ்வளவு நீளம் இருக்கு? ஒரே ஒரு இடத்த தான் தொடுது. அந்த ஸ்ட்ரிங்ல மேல தொட்டுச்சுன்னா என்ன ஆகுது? கீழே தொட்டுச்சுன்னா என்ன? டாக் அடிக்க முடியுமா? போ ஸ்ட்ரிங் எப்படி இருக்கணும்? வலிமை. சரியா?
அது வலிமை, பிளெக்சிபிள், இழுக்க வரணும். சரியா? அதுக்காக ரொம்ப எழுத்துட்டா எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். நாங்க எடுத்தது எங்க பாருது இந்த வார்த்தை, எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். இந்த வார்த்தை எங்க வருது? எதுல வருது? எடுத்தாங்களா இல்ல, தப்புன உடஞ்சது கேட்டாங்களா? எதுல வருது? ராமாயணத்துல வருது. சரியா? அத அவளை இழுத்துட்டாங்க. இப்ப வில்ல உடம்போடு அவரை ஒப்பிடுறார். வில் போங்கிறத எல்லாரும் எழுதியிருப்பீல, போ எழுதியிருக்கீங்கல்ல, போன்னு எழுதி அதை உடலோடு ஒப்பிடுறாரு. நோட்டு இல்லையாப்பா? போ. விதி என்னப்பா எழுதுன? வில்லுல என்ன எழுதாமா? கயிறு எழுதுன. அப்புறம் வில்லுல என்ன நல்லா இருக்கு? அம்பு குத்துது. அன்பு, 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 அன்பு. ஆரோ இன்டென்ஷன்ங்கிறாரு. ஆரோ என்ன சொல்றாரு? இன்டென்ஷன் ரொம்ப முக்கியமானது. அம்பு இல்லாட்டி இன்டென்ஷன். அந்த பாப்பா பேசுனதுனாலதான் நான் எந்திரிச்சு இவ்வளவு தூரம் வந்தேன். இங்கேயே நிப்பாட்டிட்டேன். என்ன என்ன பேசுறீங்க? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன எழுதுறீங்க? சரி, பரவாயில்ல. என்ன கேளுப்பா, ஏதாவது இருந்தா என்ன கேளுங்க. பேரு மகாலட்சுமி. பாக்கியலட்சுமியா? லட்சுமியே பெருசு, அதுலயே வாழ்த்துக்கள்ப்பா. உங்க பேரு? அப்பா ரொம்ப அழகான பேரு. அரசி, அன்பு, அன்புக்கே அரசியா? அப்ப இன்டென்ஷன் தானே. எதை? அம்ப. நோக்கம். அதாவது அம்பு இல்லாத வில்லு என்ன? சரி, அம்பு கையை விட்டு போயிடுச்சுன்னா குறி கரெக்டா இருக்கும். டார்கெட் எழுதுங்க. இது அம்பு இல்ல, ஆனா அம்பு போய் தைக்க வேண்டியது. கோல்னு சொல்லலாம், டார்கெட்னு சொல்லலாம் இல்லையா? கோல் இல்லாதது அதுக்கு பேர் ஃபுட்பாலா? கோல் போஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோ. அது என்ன? அதுக்கு பேரு ஏதோ பந்து தட்டி விளையாண்டாங்கன்னு அர்த்தம். அது ஒரு மேட்சா? இல்ல, கேட்குறேன். வாழ்க்கையில இந்த கோல்ங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. என்னவா இருக்கலாம்? ஏதாவது சொல்றீங்களா? தம்பி கண்ணு, ரெண்டாவது பையன் ஏதாவது சொல்றீங்களா? பேரு படிச்சுட்டு இருக்கீங்க தம்பி. பேரு வெங்கடேஷ். வெங்கடேஷ், அருமைங்க. பணக்கார சாமி. சொல்லு. ஆசை. கோலுங்கிறது ஆசை, அடைய வேண்டிய இடம். அருமைய. அப்புறம் என்ன சொல்லலாம்? நல்லா சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க. இந்த வகுப்பு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறதுக்காக கேட்டுக்கிறேன். உணர்ந்து பார்க்கிறது, வாழ்க்கையை உணர்தல். சும்மா எல்லாரும் சொன்னதுதான். வித்தியாசமா படிக்கிறேன், வித்தியாசமா சொல்லி பார்க்குறேன். அவ்வளோ சரியா? உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது மாதிரி படிக்கிறதுக்கும் பகிர்வதற்கு. ஏதாவது ஸ்கூல்ல சேர்ந்தது சும்மா இருந்து மாத்திரம் சுகம் கண்டாதீங்க. சரியா? 4 பிள்ளைய கூட்டி வச்சாச்சும் சொல்லுங்க. இந்த ஊர்ல ராமன், லக்ஷ்மணன் 2 பேர் இருக்காங்க. தெரியுமா? யாராவது இந்த ஒரு பிள்ளைங்கன்னா எல்லாரும் மேத்ஸ்ல கட்டாயமா 100 மார்க் வாங்க வைக்கிறாரு யாரா இருந்தாலும். யாரோ சொல்றாங்க. அவருக்கு ஒரு வருஷத்துல 11 லட்சம் ரூபாய் அவரு இன்கம் டாக்ஸ் காமிச்சிருக்காரு. அவ்வளவு வருமானம் வருது. அப்படின்னா பாத்துங்க எத்தனை வகுப்பு. அவருடைய மனைவி உதவுறாங்க. காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கைகொடுத்து நாம் பாரதி என்ன சொன்னா? சொல்லுங்க. இது மனசுல உள்ள போடு, அதுக்காக கேட்டேன். ஒருவனை அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தனர். அந்த பொண்ணு அவங்க ஒரு டிகிரி தான் படிச்சிருக்காங்க, சும்மா ஏதோ படிச்சிருக்காங்க. அவங்க வர்ற பிள்ளைங்களெல்லாம் ஒழுங்கா வச்சுக்கிறாங்க. ரெக்கார்டு எல்லாத்தையும் அவங்க தான் முதல்ல ரெக்கார்டு பார்க்குறாங்க. வருமான அந்த பணத்தை வாங்குறாங்க, அதை வச்சுக்கிறாங்க, அதை எல்லாம் பண்ணுறாங்க. இவர் சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான்.
அப்ப ரெண்டு பேரும் நம்ம அங்க அமால்கமேஷன் பேசணுமே, டீம் ஒர்க் பேசணுமே, பேசணுமா? எதுல பேசணும்? முயற்சியில பேசணும். அப்ப அவங்க அந்த டீம் அவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணுது. சரியா? அதனால ஏதாவது ஆரம்பிங்கன்னு சொன்ன இப்பவே செய்யலாம். நீங்க அதாவது உங்களுக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியும், இல்லைன்னு சொல்றதுதான் போய். சரியா? இப்பவே ஆரம்பிங்க. 4 பிள்ளைகளை வச்சு சொல்லி கொடுங்கன்னு சொல்றேன். ட்ரை பண்ணுங்க. அது இதையும் கற்றுக்கொள்ளலாம். சரியா? உங்க பாடத்தையும் கற்றுக்கலாம். சொல்லி பார்க்கறதுக்கு ஒருத்தன் கிடைச்சானே. இப்ப பிள்ளைகிட்ட சொல்ல சொல்றோம், பொக்கவாய் பிள்ளைகிட்ட சொல்ல சொல்றோம். சொல்லிட்டு அதுக்கு கெக்கைன்னு சிரிக்கிறத கேளுங்கிறேன். அதை மறுபடியும் உனக்கு மனசுல போய் தட்டுங்கிறேன். ஃபேமன் அப்படின்னு ஒருத்தன் எனக்கு கரெக்ட் ஸ்பெல்லிங் சொல்றேன். அவனுடைய மெத்தடே தான். உன்னை படிக்கிற முறை சொல்கிறான் அவன். எப்படின்னா, அவர் பெரிய ஃபைமன் நினைக்கிறேன். மறுபடியும் கற்றவர் எழுதுக்கு தெரியும், நான் பார்க்குறேன். ஃபைமன் டெக்னிக் அப்படின்னு போட்டு பாருங்க. FAY ஃபைமன். நல்ல கரெக்ட் ஸ்பெல்லிங் பார்த்து சொல்கிறேன். என்னுடைய எதிர எழுதியிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரு, படிக்கிற முறை என்ன சொல்கிறாரு, ஃபைமன் டெக்னிக்னு போட்டு பாருங்க. அவர் முதல்ல படிக்கணுமா, படித்ததை யாரிடையாவது சொல்லணுமா. சொல்லுகிற போது எந்த இடத்த உனக்கு சொல்ல வரலையோ அந்த இடம் உனக்கு புரியலன்னு அர்த்தமா. புரிந்து கொண்டது, எழுதுங்க இத, புரிந்து கொண்டது உங்களை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. இங்க என்ன என்ன சொல்ற, புரிந்து கொண்டது நம்மை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை. புரிந்து கொள்ளாதது நம்மோடு எப்போதும் தங்குவதில்லை, ஒருபோதும் தங்குவதில்லை. புரிந்து கொண்டது புரிந்து கொள்ளாதது, தெளிவில்லாதது நம்மோடு தங்குவதில்லை. அப்ப நீ சொல்லி பார்த்தா மறுபடியும் திரும்ப படிச்சத எங்க நமக்கு தெளிவில்லைன்னு நமக்கே தெரியுமா. சரியா? அது 2வது ஸ்டெப் சொல்ற. 3வது ஸ்டெப்பு மறுபடி போய் ரெஃபர் பண்ண சொல்ற. கல்வியில ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்டென்ஷன், ரீகால் சொல்லிட்டாங்களா? இந்த 3 எந்த 3 3 hours என்னது பேரு? ஹேம தர்ஷினி. பொருள் என்ன? கோல்டன் என்னப்பா? சைட். அருமை. பொற்பார்வை, பொன்னின் பார்வையினாரு. பார்வையே சிறந்தது. பொன்னின் பார்வையினா அப்ப எவ்வளவு அந்த நோக்கம் உன்னை பார்க்கிற போது எவ்வளவு ஒரு கிராம் எவ்வளவுமா, எவ்வளவு எங்க வச்சு தெரியல. இன்னைக்கு எத்தனை 100 கோடி இருக்கோ 1000 கோடி இருக்கோ. அப்ப தர்ஷினி பார்வை, இனியவள் அர்த்தம். காட்சிக்கு இனியவள். தர்ஷினா என்ன? காட்சிக்கு. அதுவும் பொன் மாதிரி இனியவளா இருந்தா எப்படி இருக்க? இப்ப என்ன கேட்டேன்? அதை விட்டுட்டு போயிடாங்க. 3 R என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன். என்ன சொல்றாங்க தமிழ்ல? படிப்பு, வாசிப்பு, கேட்கிறது, 2 ரிஜிஸ்ட்ரேஷன். நம்ம எப்படி அந்த எதனால கேட்கிறோம்? படிக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறோம், கேட்கறதுனால தெரிஞ்சுக்கிறோம். இது ரிஜிஸ்ட்ரேஷன். ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது ஏன்னா நீங்க கல்வியியல் மாணவிகளா இருக்கிறதுனால சொல்றேன். நம்மளுடைய சிஸ்டம் பூரா ரிகால்ல தான் இருக்கு. இந்த கல்வியே எதுலதான் இருக்கு? ரிகால்ல தான் இருக்கு. சரியா? இந்த ரிட்டென்ஷனுக்கு நான் முதல்ல சொன்ன கதை, நம்ம படிச்சது முயலும் ஆமையும் தான். ஆனா அதுல 4 விதமா சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? கன்சிஸ்டன்சி வில் வின், அப்படி சொன்னோம். அதே மாதிரி காக்க அதுல மனிதர்கள் இயங்குகிறார்கள், பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் இயங்குகிறார்கள், புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறார்கள். மனிதர்கள் என்ன பண்றாங்க?
மனிதர்கள் என்ன பண்றாங்க? அங்கீகாரத்துக்கும் ஏங்குறமா. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கட்டி தொங்க விட்டுருக்காமா. தெரியுது நான் ஏதாவது கட்டி தொங்க விட்டுருக்கேன், ஏதாவது டேக் கட்டி தொங்க விட்டுருக்கேன். அந்த பொண்ணு கட்டி தொங்க விட்டு என்னை பாராட்டுங்கள்னு கட்டி தொங்க விட்டுருக்கணும், என்னை வாழ்த்துங்கள்னு கட்டி தொங்க விட்டுருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஏங்குறாங்க. அதே மாதிரி புறக்கணிப்புக்கு அஞ்சுகிறார்கள். அப்ப அந்த பாராட்டையும் கொடுங்கன்னு சொல்றோம், உடனே கொடுங்கன்னு சொல்றோம். அப்ப என்ன சொல்ற? ரிட்டென்ஷனுக்கு அதை பத்தி நினைக்கணுங்கிற, அதுக்கு பேரு சிந்திப்பு. தமிழ்ல வாசிப்பு, சிந்திப்பு. அந்த ரிகால் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது படைப்புன. தமிழ்ல என்னென்ன 3 விஷயம் சொல்றேன்? வாசிப்பு, அது கேட்கறது அல்ல, அப்புறம் சிந்திப்பு, அப்புறம் படைப்பு. நான் படைப்பதனால் இறைவன். யாரு? நான் படைப்பதனால் இறைவன் ஒருத்தர் சொன்னார். யாரு? கண்ணதாசனுடைய பாட்டு. நான் படைப்பதனால் இறைவன். தாய் படைக்கிறாய், படைப்பதனால். சரியா? அப்ப என்ன சொல்றவங்கள இந்த எங்கிருந்து வந்த அந்த ஃபேமனுடைய மெத்தடுல இருந்து வந்த சொல்றோம். சொல்ற போது எங்க நம்மளால சொல்ல முடியலையோ, எங்க தெளிவில்லையோ, எங்க புரிதல் இல்லையோ, அங்க மறுபடி போய் படிக்கணும். 3வது அப்புறம் மறுபடியும் சொல்ல சொல்றாரு. இது ரிப்பெட்டிஷன் பண்ண சொல்றாரு. சரியா? கற்றல் முறை. அவங்க சொல்ற அவங்களுடைய இதுல நான் உள்ள புகுந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இது முழுவதும் எதுல சொல்ல வந்த? ஆரோல நோக்கம், இன்டென்ஷன். என்ன முக்கியம்? இன்டென்ஷன் முக்கியம். அடுத்தது ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே, அந்த வில்லுல டார்கெட், கோல். அதுக்கு என்னெல்லாம் சொல்லலாம்? எல்லாமே என்னெல்லாம் சொல்லலாம்? டார்கெட்ல நான் சொன்னேன், இது கோல் போஸ்ட் இல்லாத ஃபுட்பால் மேட்ச்சு. ஃபுட்பால ஒரு அந்த காலத்து ராஜாவான். அவன் என்ன பண்ணானா, மேட்சை பார்க்க வந்தான். அவங்களுக்கு தான் முட்டாள்னு சொல்லக்கூடாது, அறிவியல் இல்லாத பையன்ல. அவன் சொன்னானா, இந்த ஒரு பந்துக்கு 11 பேர் அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க, 11 பந்து வாங்கி கொடுக்குறானா. கோல் என்னாச்சு? சரியா? அப்ப யோசிச்சு பார்க்க சொல்றாங்க. நம்ம கோல் என்ன? வாழ்க்கை பர்பஸ், இக்கிகாய் அப்படிங்கிறாரு. எழுதி இக்கிகாய். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, புஸ்தகம் நிறைய பேர் வாங்குறாங்க, யாரும் படிக்கிறது இல்லை. இக்கிகாய் அது என்ன சொல்லுது? ஜப்பானீஸ் சொல்லுது. வாழ்க்கை நோக்கம் இருக்கிறதுன்னு சொல்லு. அந்த நோக்கம் எப்படி இருக்கு? இக்கிகாய் யாராவது இங்க யாராவது பார்த்தீங்களா? படிச்சிருக்கீங்களா? பாப்பா, கடைசி பாப்பா. இக்கிகாய் சுமார் சொல்லுங்கப்பா. பேர் என்ன? ஸ்னேகா. என்ன அழகான பேரு. என்ன பொருள்? ஸ்னேகாவுக்கு பொருள் தெரியாது என்ன பண்றது? ஸ்னேகாவுக்கு பொருள் என்ன? ஸ்னேகாவுக்கு என்னப்பா பொருள்? அன்பானவள். அன்பானவளா? அன்பானவள். ஸ்னேகா பிரியம் அப்படிங்கிறாங்க வடமொழியில. இந்த பக்கத்துல ஸ்னேக வல்லின்னு ஒரு அம்பாள் இருக்காங்க திருவாடானையில. போய் பாருங்க, இந்த பகுதியை நம்ம பகுதியில பாருங்க. நீங்க ஒரு எல்லா விதமும் கற்றுக்கொள்ளுகிற இடம் நம்ம பகுதியில. திருப்பத்தூர், அங்க இருக்க ஏகப்பட்ட கல்வெட்டு இருக்கு. திருத்தழியான். சரியா? எங்க இருக்கு திருப்பத்தூர்? சரி, பாருங்க. அப்புறம் 14 பிளேசஸ் சைவர்களாவே பாடப்பட்டது. அதாவது அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் மாணிக்க வாசகர்ல அவன் திருஞானம். அதுல நம்ம திருப்பத்தூர் பாடி இருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டுல ஒரு மனுஷன் வந்திருக்கேன். அந்த இடம் பக்கத்துல இருக்கு. சரியா? 3ஆம் நூற்றாண்டுல குன்றக்குடியில மேல இருக்க ஆறுமுகையில் பின்னாடி கீழே இருக்கிறது போயிருக்கீங்களா? யானை கட்டி இருக்க இடத்துக்கு பக்கத்துல அது பாண்டியருடைய குடவரை. பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சிவர் இருக்குல்ல,
அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஞானியார் மலைன்னு சொல்றாங்க. யாருமே போனதில்லை. நம்ம அந்த ஊரணி இருக்குல்ல, அதுல இருந்து மேலே ஏறி போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். அதுல சமணர்களுடைய படுக்கை ரொம்ப தூரம் இல்லை. குன்றக்குடீஸ்வரர் யாருடைய படுக்கை? 2ஆம் நூற்றாண்டு எழுத்து இருக்கு. தமிழின்னு சொல்றோம். முன்னாடி பிராமின்னு சொன்னோம், இப்ப தமிழின்னு சொல்றோம். அந்த எழுத்து இருக்கு, போய் பாருங்க. கொஞ்சம் குப்பையா போட்டிருக்காங்க. நம்ம குடிமகன்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிய இருந்தா அது பக்கம் தான். சரியா? நமக்கு பக்கத்தில் நிறைய இருக்கு. கீழே பூங்குடி இருக்குல்ல, போற உக்கூர் இருக்குல்ல, உக்கூர் மசாத்தியா, அங்கேருந்து திருமலைன்னு ஒரு சின்ன குன்று இருக்கு. போயிருக்கீங்களா? ஒரு டூர் போட்டு ஒரு வேலை பிடிச்சிக்கிட்டு போங்க. சரியா? ஆனா அங்க 12 மணிக்குள்ள போயிடணும். ஏன்னா சாயந்தரம் இந்த தேவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து கும்பிடுறாங்களாம். அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதான். அதனால 12 கிடைச்சிருவாங்க. எத்தனை மணிக்குள்ள போவாரு? திருமலை சிவகங்கைக்கு முன்னாடியே வந்து நாட்டில் அந்த கிழக்கு அந்த இதை ஒட்டி அங்கே உள்ள திருமலை போய் பாருங்க. இப்போ இது எவ்வளவு எங்க சொல்ல வந்தேன்? ஸ்ரீகால வந்தேன். ஸ்ரீகவல்லிங்கிறது திருவாடானை. வள்ளினா கொடின்னு அர்த்தம். ஒரு அன்பே கொடியா சுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது அம்பாளுக்கு பேர் என்ன? என்ன பேரு? வள்ளி. வள்ளினா கொடி. சரியா? நல்ல பேரப்பா. இப்ப இருக்கா உனக்கு எழுப்புனேன்? அதுல என்ன சொன்ன? நோக்கம். இந்த வில்லுல போய் அடிக்கிற இடம் டார்கெட். அப்ப ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் நோக்கம் உண்டுங்கிறார். அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்கணுங்கிறார். கரமா சரியா? அது இக்கிகாய் நல்ல புக்கு. அதெல்லாம் ஏதோ படிச்சு பாருங்க. நான் எதோ சொல்றேன், கண்டது கற்க பண்டிதன் ஆவான்னாங்க. நமக்கு பண்டிதன் ஆவான்ங்கிறது இல்லை, கண்டது கற்க. ஆனாலும் இந்த மாதிரி பறந்துபட்டது நீங்க போற தொழில் என்னன்னா, நிறைய பிள்ளைகளை பார்க்க போறீங்க. அவங்களுக்கு சில சில புது அறிவு கொடுக்கணும். பாடம் தவிரவும் பொது அறிவும் கொடுக்கிற ஒரு நிலையிலே இருக்கீங்க. அந்த பொது அறிவு அல்கெமிஸ்ட் சொன்னல. என்ன அந்த அல்கெமிஸ்ட்ல என்ன? இருமை பொன்னாக்குதல். அந்த பொன்னாக்குறதுக்கு மனிதர்கள் நீங்க தொட்ட இடம்லாம் பொன்னாகணும். உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்ஐசியில நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தேன். நிர்வாக பிரிவு கணக்கு எல்லாத்தையாவது பார்த்து. அடுத்த 10 ஆண்டுகள் மார்க்கெட்டிங்ல இருந்தேன். அப்பவே எல்லாரையும் இந்த மக்களோடு பழகிறது மார்க்கெட்டிங். எல்ஐசி கலை. இப்ப மற்றதை விற்கிறது எளிது. ஏன்? டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் அப்படின்னு 2 வார்த்தை சொல்றேன். என்னென்ன வார்த்தை? டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் என்ன? தொட்டு உணரக்கூடியது. ஒரு ட்ரெஸ்ஸை வாங்க போனீங்கன்னா தொட்டு பார்க்கலாம், இது பண்ணி பார்க்கலாம், நுகர்ந்து பார்க்கலாம். ஆனால் இங்கு ஒரு உறுதிமொழி தான் கொடுக்குறாங்க. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகுன்னு சொல்றாங்க. வாழும் போதும் அது வாழ்க்கைக்கு பிறகு என்ன வேணும்பா? செத்து போனவனுக்கு என்ன வேணும்? ஏதாவது ஊதுவத்தி ஏற்றி வச்சாங்கன்னா வைக்கலாம், ஒரு மாலையை போடலாம். வேற என்ன வேணும்? செத்தவனுக்கு இன்சூரன்ஸ், வாழ்கிறவனுக்கு இன்சூரன்ஸுங்கிறாங்க. வாடும் போது என்னுடைய வருமானம் நின்றது. அப்ப வருமுன்னற்காவாதான் வாழ்க்கையினார். என்ன வருமுன்னர் வாழ்க்கை? யாராவது இத ஃபில்லப் பண்ண முடியுதா? எரி முன்னர் வைத்தூறு போல கெடுனார். நெருப்பு எரியுது, வைக்கல கொண்டே அங்க வச்சா அது மாதிரி வருமுன்னற்காவாதான் வாழ்க்கையினார். நெருநல் உணர்வன் இன்றில்லை என்னும் பேர் உடைத்து. நெருநல்னா நேத்து பார்த்தனே போயிட்டானே, அதை நிப்பாட்ட முடியுமா நம்மளால? அதை நிப்பாட்ட முடியாது. ஆனால் அவன் ஈட்டிய வருமானத்தை நம்ம ஈடு செய்ய முடியும்.
கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டிங்கிறாங்க. இழப்பை ஈடு செய்தல். இன்சூரன்ஸ்னா என்ன? இழப்பை ஈடு செய்தல். ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லிட்டு போறேன், இண்டெமினிட்டி, இண்டெமினிஃபை அப்படின்னா இழப்பை ஈடு செய்தல். இது போகும்போது சேர்த்து சொல்லிட்டு போறேன். அங்கேயே அந்த நோக்கம், அவனுடைய நோக்கம் போயிடும். அவனுடைய உடம்பு போச்சுன்னா, இன்னைக்கு இந்த கதை இந்த கதையில உடம்பை வில்லாக, வில்லுக்கு உடம்புக்கு போ இருக்குல்ல, அதையும் இதையும் காமிக்கிறார். வில்லுங்கிறது என்னவா? உடம்பு. சரியா? அந்த உடம்பை எப்படி பார்த்துக்கணும்? உடம்பார் அழியில் திறம்பட ஞானம் சேரவும் மாட்டார். உங்களுக்கு பாடத்துல இருந்திருக்குமே, இது 10ஆம் படத்துல இருந்துச்சா? சரி, அப்ப உடலினை உறுதி செய்யினார். உடலினை உறுதி செய். எனக்கு தம்பியை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. கைப்பிடுங்க. உடல் உறுதியா இருக்கு. சரியா? உடலினை உறுதி செய்யினார். ஏதாவது ஜிம்லாம் பண்ணீங்களா? ஒண்ணுமே பண்ணலையா? வீட்டுல உங்க அப்பா கொடுத்த கொடை, அம்மா கொடுத்த கொடையா? அதான் பேணிங்க. இப்ப கிடைச்ச உடம்ப நான் என்ன சொல்றேன், பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். அதுக்கு மேல என்ன சொல்றாரு? வளைச்சா உடஞ்சிருங்க. யூ ஷுட் நோ தி லிமிட்டேஷன். பேர் என்ன? நந்து அரவிந்த். நந்து அரவிந்த் அப்படின்னா வீட்டுல சாமி பேர். சாமி பேரா? நான் இந்த மாதிரி ஒரு சாமியே கேட்டேன். நந்து பிள்ளைகளை நந்துன்னு கூப்பிடுறான். செல்லாம அரவிந்த் அப்படிங்கிற போது அது அரவிந்தம்னா என்ன? அரவிந்தன்கிறது குறிஞ்சி மலர் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதாவது அரவிந்த்ங்கிறது தாமரை, மலர்கள்ல சிறந்தது தாமரைன்னு சொல்றாங்க. அரவிந்தம், அரவிந்த் நல்ல பேர். இப்ப எதுக்கு சொல்ல வந்த? உடலினை உறுதி செய்ய. எல்லாரும் நம்ம எதை அனுபவிச்சாலும் இந்த உடம்பாலதான் அனுபவிக்க போறோம். அதனால இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? போவுக்கோ இதுக்கு சொன்னோம், எதுக்கு கோலுக்கு சொன்னோம். வேற என்னப்பா பேசிட்டு இருந்தோம்? டார்கெட். இல்ல, அந்த டார்கெட்ல ஒரு பர்பஸ் இருக்கணுங்கிற, வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும்னு சொல்றாரு. உங்களுக்கு அந்த பர்பஸ் நிறைய இருக்கு. இன்சூரன்ஸை பத்தி பேசுற போது, உடலை பத்தி பேசுற போது நான் சொன்னேன், நேற்று இருந்தவன் இல்லையே அப்படிங்கிற இது. அதுல என்ன சொல்றாரு? வாழ்கிற போது இவனுக்கு, இவனுடைய வாழ்க்கைக்கு பிறகு இவனை சார்ந்து வாழ்ந்தவர்களுக்கு இன்சூரன்ஸ். யாருக்கு? வாழ்றவங்களுக்கு இன்சூரன்ஸ். செத்தவனுக்கு இல்ல இன்சூரன்ஸ். அத வச்சுக்கோங்க. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகுன்னு சொல்றாங்கன்னா அது என்ன? அப்ப நான் அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங்க்கு வந்தேன். மார்க்கெட்டிங்ல இருந்து ட்ரைனிங் 7-8 வருஷம். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்ப நீங்க உங்க தொழிலே ட்ரைனிங் ஆகிக்க போறிய. சரியா? நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து, மார்க்கெட்டிங்ல இருந்து கடைசியில தான் இந்த ட்ரைனிங்க்கு 7-8 வருஷம் வந்தேன். உங்களுக்கு you are fortunate enough to get a job like serving the people. இல்லையா? அது ஃபார்ச்சுனேட் நினைக்கிறீங்களா அல்லது வேற எதுவும் நினைக்கிறீங்களா? இத ஃபார்ச்சுனேட் நினைக்கிறீங்களா, விதியேன்னு நினைக்கிறீங்களா, எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். வேற ஒன்றும் கிடைக்கல. அப்படி நான் எம்பிஏ படிக்க போனேன், எம்பிஏ கிளாஸுக்கு போனேன். எம்பிஏ கிளாஸுக்கு போனேன். அவர் சொன்னார், பெரிய ப்ரொஃபஸர் கழிய பெருமாள் சார், இந்த பிள்ளைங்க கல்யாணம் வரைக்கும் இங்கே வந்திருக்காங்க சார், இதுகளை காப்பாற்றி விடுறதே பெருசா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவருக்கு அழைப்பு வந்துச்சான். என்னன்னு போய் பார்த்தாராம். அங்க அந்த பொண்ணுடைய, இது பொதுவா இதுக்காக சொல்றேன், யாரையும் குறிப்பிட்ட சொல்லல, அந்த பொண்ணுடைய அம்மா டீச்சராம், ஹெட் மிஸ்டர்ஸ், அப்பா ப்ரொஃபஸராம். அவர் சொல்றாரு, ப்ரொஃபஸர் சார் சொல்றாரு, அந்த பையனை காரிட்டு போட காசுக்கு தர மாட்டேன், இவனோட போகணும்னா அந்த பிள்ளை இருக்கு. கடைசியில எங்களை கூப்பிட்டு விட்டாங்க. இங்க கல்லூரியில என்ன நடந்துச்சு, மேனேஜர் நம்ம எம்பிஏ இதுல அப்படியெல்லாம் இருக்கு வாழ்க்கை. நீங்க பாத்தீங்க, நோக்கம்
அது நோக்கத்தை மனசுல வச்சுங்க சார். இந்த ஒரு மகளாக பிறந்திருக்க உன்னுடைய நோக்கம் என்ன? சரியா? ஒரு மனைவியாக போறோம், நம்ம நோக்கம் என்ன? நம்ம கணவரா இருக்கோம், நம்ம நோக்கம் என்ன? அதுலாம் யோசிச்சுங்கன்னு சொல்றோம். அப்ப போங்கிறத அதான் சொல்றோம். அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குங்கிறாரு உடலுக்கு. அதை ரொம்ப வளைச்சா என்ன ஆகுது? உடஞ்சிடும். அப்ப எத்தனை மணி நேரம் தூங்குற நீங்க தான் பார்த்துக்கணும். சரியா? எவ்வளவு நேரம் தூங்குற? அதாவது தூக்கத்துக்கு சொல்றாங்க 7 to 8 7 to 8 அவசியமா எழுதிக்க. ஸ்லீப் முக்கியமானது. ஸ்லீப் நம்ம பேசுறாங்க. 7 to 8 என்னது? அவசியம், நெசசிட்டி. 8 to 9 தூங்குனா ஆடம்பரமா, லக்ஸரி. 8 to 9 ஆடம்பரமா நீ தூங்குறது வாழ்க்கையில. சரி, 9க்கு மேல 9 to 10 அதுக்கு மேல 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 கிரைமா. அது என்னது? கிரைம்னா குற்றம். அருமையா சொல்றாரு. குற்றம். குற்றம்னா அதுக்கு என்ன உண்டு தம்பி? குற்றத்துக்கு என்ன உண்டு? தண்டனை. வாழ்க்கையில அது தண்டனை பார்த்துருங்க. அப்ப நம்ம கொஞ்சம் நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிறாங்க. நாளைக்கு இதுல ரிக்கார்டுல வந்தாலும் வந்துடு. என் பேத்திட்டு அன்னைக்கு சொன்னேன் பேரங்கிட்ட, அட்லீஸ்ட் 8 மணிக்காச்சும் எழுந்திரிச்சிடப்பானே. ராத்திரி புறம் முழிச்சு பகல்ல கொஞ்சம் உடம்ப பார்த்துங்கன்னு சொல்றோம். அது கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருக்கு, அதை பார்த்துங்கன்னு சொல்றோம். வேற என்னென்னலாம் நமக்கு இந்த நோக்கத்துக்கு உதவக்கூடியது? வேற என்னென்னலாம் இருக்கு? 1330 தெரியும், எழுதுங்க. 1330 அது என்ன? 1440 என்னன்னு தெரியுமா? அது கீழே எழுதுங்க. நமக்கு என்னெல்லாம் இருக்கு நம்ம இதை டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு? முதல்ல உடல் சொல்லிட்டோம், போ சொல்லிட்டோம். அடுத்தது என்ன? 1440 என்ன? என்னப்பா சொல்லுங்க. எல்லாருக்கும் அது பொதுவா. 55 நிமிஷம் பேசிட்டேன். எல்லாருக்கும் பொதுவா. அப்ப எல்லாருக்கும் அதான். ட்ரம்புக்கு அதான் இருக்கான், மோடிக்கு ஜிக்கு அதான். மோடின்னு மட்டும் ஜின்னு சரி சொல்லணும். அதுக்கு அதான் இருக்கான். அது என்ன? 1440 என்னப்பா? என்னது? ஏதாவது சொல்லி பாருங்களேன். என்னது? நம்ம ரிசோர்ஸ் என்னது? திருவம்பாவையா? திருப்பாவை மார்கழி மாசத்தினால சரியில்லை. 1440 ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாளும் 1440 பொற்காசுகள் கிடைக்குதான். அது என்னது? டைம். டயத்துல என்னது? நிமிடங்கள். அருமை. உங்க பேர் என்னப்பா? ரமாமணி. பொருள் கேட்டா ரொம்ப நீளமா ஒவ்வொருத்தரையா. மணி மணி மணிகள் சிறந்தது. நவமணிலாம் சொல்றோம். இது ரமாமணி. அவங்களுக்கு நான் இன்னொரு நன்றி சொல்லணும். அழகா போட்டோ எடுத்திருக்காங்க. அது அழகா இருக்காங்கிறத அப்புறம் நான் பார்க்கணும். நம்ம நன்றி. மகிழ்ச்சி. என்ன சொல்றேன்? 1000 பொற்காசுகள். 24 into 60 பக்கத்துல போட்டுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. எவ்வளவு ஆச்சு? 1000. அது ஒரு ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை எப்படி பயன்படுத்துறீங்க? ஒரு கிரிக்கெட் டீம் பேர் சொல்லுங்க. ஐபிஎல் டீம் பிடிச்ச டீம் சிஎஸ்கே. மேல எழுதுங்க சிஎஸ்கே அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது அதுல எவ்வளவு ஒருத்தராச்சும் தமிழ்நாட்டுக்கார வேலை வாங்குறானா? வேலை தெரியல. சிஎஸ்கே. இன்னொரு டீம் சொல்லுங்க. அத பக்கத்துல எழுதுங்க, கீழே எழுதுங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அது எழுதுப்ப. எழுதிட்டீங்களா? அதுக்கு கீழே
ரமாமணி, ஸ்ரேகா, அவங்க பேரை எழுதுங்க. அடுத்த பேர் எழுதிட்டீங்களா? ஒரு மேட்ச் எவ்வளவு நேரம் நடக்குது எழுதிட்டீங்களா? முதல்ல என்ன எழுதிருக்கீங்க? அடுத்தது எழுதிட்டீங்க. நான் இப்ப என்ன கேட்கிறேன், ஒரு மேட்ச் எவ்வளவு நேரம் நடக்குது? ஒரு 4 மணி நேரம் நடக்குதா? 4 மணி நேரம், 5 மணி நேரம். 4 மணி நேரம், 5 மணி நேரம். அதுக்கு எத்தனை நிமிடங்கள்னு போட்டுக்குங்க. அது எத்தனை பொற்காசுன்னு அப்புறம் பார்த்துக்குங்க. நீங்க இது ஜெயிக்கணும். எது? சிஎஸ்கே ஜெயிக்கணும், ஆர்சிபி ஜெயிக்கணும். இன்னொருத்த உட்காந்துருக்கேன். எவ்வளவு நேரம்? 4 மணி நேரம், 5 மணி நேரம். எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டு பையன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகாம பாக்குறேன். ஏன்னா எந்திரிச்சு போனா அவுட் ஆயிடுவாங்களாம். ஒரு நாள் ஒரு சட்டை போட்டு வந்தாலும் அன்னைக்கு ஜெயிச்சிருச்சு அவன் டீமு. இதே சட்டையே போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் என்ன கேட்கிறேன்னா, எவனோ ஆடுற ஒரு மேட்சுக்கு 4 மணி நேரம் செலவழிச்சியிலே, 3ஆவதா ஒரு பாவப்பட்ட ஜென்மம் எழுதினீங்களே, அதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறிய? என்ன கேள்வி? என்னப்பா, ஒரு நாளைக்கு உங்களுடைய மேம்பாட்டுக்காக எவ்வளவு நேரம் செலவழிச்சிய பொற்காசுகள் இல்லையா? உடலினை உறுதி செய்தாலும் சரி, உள்ளத்தை மேம்பாடு அடைய வச்சாலும் சரி. அறிவை விசாலமாக்கு நாம் பாரதிதாசன், அகண்டமாக்கு, விசாலமாக்கு இல்லையா? எவ்வளவு செலவழிக்கிறீங்க? செலவழிக்கிறீங்களா? கேட்கிறேன், யோசிச்சு பாக்குறீங்களா? அதுலதான் உங்க வெற்றி இருக்கு. அந்த கோல் அடையணும்னா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, தோரணை. நம்ம 3 பேசிட்டோம். என்ன பேசணும்? அம்பு சொல்லிட்டேன், டார்கெட் சொல்லிட்டேன், கோல் சொல்லிட்டேன். அம்பை பத்தி அப்புறம் சொல்லலாம். 4 விஷயம் திரும்பி வராதா? என்னென்ன வராது? திரும்பி வராதுன்னு போனது என்னது? அத விடுத்த வாய்மொழி எழுத பார்க்கலாம். ஸ்போக்கன் வேர்ட்ஸ், விடுத்த வாய்மொழி. 4 விஷயம் திரும்பி வராதா? விடுத்த, தொடுத்த அம்பு, ஸ்பெட் ஆரம், ஸ்பெட் எஸ்பிடி, ஸ்பெட் ஆரம் திரும்பி வராது. விடுத்த நெல்லை கொட்டினா அள்ளிடலாம். சொல்ல கொட்டது அப்புறம் இழந்த வாய்ப்பு ஒரு தடவை தான் கட்டம். இன்றைக்கு உங்க நண்பர் ஒருத்தர் வரல, இன்னைக்கு அவங்களுக்கு இது திரும்ப கிடைக்குமா எனக்கு தெரியல. சரியா? அது கிடைக்குமா தெரியல. அவங்க யாராவது சொல்லி வந்தா என்னமோ எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இந்த உணர்வுகளை சொல்லிட முடியாது. இங்கே அடைந்த உணர்வுகளை சொல்ல முடியாது. நான் எவ்வளவு நேரம் செலவழிக்கணுங்கிறத நினைச்சு நீங்க பார்த்ததை சொல்லிட முடியாது. சரியா? அப்ப இழந்த கடந்த நொடிங்கிறார். 4வது என்ன? அப்ப இந்த 4 கவனமா தான் இருக்கணும். அம்பு போயிடுச்சுன்னா அதை பிடிக்க முடியாதுங்கிறாரு. தெலுங்கு படமா இருந்தா அன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன். ஒருத்தர் துப்பாக்கியில சுட்டுட்டேன், இவன் அந்த குண்டை பிடிச்சிட்டேன். இப்படி துப்பாக்கியில குண்டு போது பிடிக்கிறான் ஒருத்தன். ஐயோ, நல்லாவும் இருக்கு தெலுங்கு படம், நல்லாவும் இருக்கு. சமயத்துல ஒரே மாதிரி. அப்ப அம்பு சொன்னோம், அதற்கு நோக்கம் சொன்னோம். அது சிறந்ததா இருக்கணும்னா நேரம் தான் உங்களுக்கு பெரிய ரிசோர்ஸ். உடல் எப்படி ஒரு ரிசோர்ஸோ அதே மாதிரி நேரம். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதான் வாழ்க்கை, அதுதான் நோக்கத்தை போய் அடைய போகுது. ஒண்ணு உடலுக்காக செலவழிக்கிறது, அப்புறம்
உறவுக்காக செலவழிக்கிறது. உறவுகளுக்கு முக்கியங்கிறாங்க. இதுல ரெண்டாவது என்ன சொல்றாரு? have a ally. ஒரு ஒரு அலை. என்ன என்ன சொல்றீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ALLIES பன்மையில சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உறவுகள் முக்கியம். உறவுகளை நிறைய பேசுறோம், அது அப்படி டைமாயிட்டே போயிடும். ஆனால் உறவுகளை உறவு ஈக்குவல் டு கண்ணாடின்னு எழுதுங்க. கண்ணாடி கண்ணாடி முன்னாடி நீங்க சிரிச்சா முறைச்சா அப்ப உங்களை ஒருத்த மதிக்கணும்னு நினைச்சா நீங்க மதிக்கணும். சரியா? உறவுகள் என்ன? ரெசிப்ரோக்கல். கண்ணாடி என்ன பண்ணுது? பார்ப்புங்கிறது. புன்னகைங்கிறாங்க. இங்க ஒரு ரவுண்டு போடுங்க, ரெண்டு கண்ணு மாதிரி போடுங்க, நல்லா போடுங்க. ரவுண்டு மூக்கு மாதிரி போடுங்க, யூவை கவுத்து போடுங்க, யூவை கவுத்து போடுங்க. எப்படி இருக்கு? சோகமா இருக்கு. ரவுண்டு போடுங்க. அதாவல ரெண்டு கண்ணு மூக்கெல்லாம் போட்டீங்களா? யூ மாதிரி போடுங்க, எப்பவும் போடுறது மாதிரி யூ. இப்ப என்னாச்சு? மகிழ்ச்சியா இருக்கு. ஸ்மைல்ங்கிறாங்க. யூ ஆர் நாட் ஃபுல்லி ட்ரெஸ்ட் unless you wear a smile. என்ன என்ன சொல்ற? உன் ஆடை அலங்காரம் பூர்த்தியாகவில்லை புன்னகை அணியாதவரை. எங்க சொல்லுங்க? எது வர? you are not fully dressed unless you wear a smile. அப்ப 4 நொடிகள்ல யாரையும் நம்ம அன்பால பயப்படுத்தலாமா? 4 நொடிகள். ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ்ங்கிறாங்க. இது உறவுகளுக்காக சொல்லிட்டு வர. ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ். இது ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ். ஏன்னா உறவுகள் உங்களுக்கு அதை பத்தி நிறைய சொல்றாரு. நான் அதை விட்டுட்டு தாண்டி தான் சொல்றேன். இந்த புத்தகத்தை கட்டாயமா வாங்கி படிங்க. அமேசான்ல கிடைக்குது. அழகான படங்கள், சின்ன சின்ன வார்த்தைகள், ஆனா ரொம்ப வலிமையான வார்த்தைகள். நான் சாதாரணமா எதுக்கு வர்றது இல்லை, எவ்வளவோ படிக்கிறேன். இருந்தாலும் நேற்று 3 பக்கம் இதுக்கு எழுதியிருக்கேன் உங்களுக்கு வர்றதுக்காக. ப்ரிப்பரேஷன் இல்லாம அந்த 2வது பகுதியில இருந்து பாருங்க. முதல் பகுதியை விட்டுட்டேன். அதாவது ப்ரிப்பரேஷன் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அது மாத்திரம் ஜெயிக்கிறதுக்கு என்னடா வழின்னு கேட்டாங்களா? ஜெயிக்கிறதுக்கு 3 வழி இருக்குண்ணா. எத்தனை வழி? என்னென்ன வழி? முயற்சி பண்ணணும். குட். அப்புறம் உங்க பேர் என்னப்பா? ஐஸ்வர்யா. அருமையா பேரா இருக்கு. ஐசுங்கிறாங்களா? ஐஸ்வர்யா என்ன? செல்வம். வளம். உங்க வீட்டுல செல்வமா இருக்கணும். நீ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? இப்ப நம்ம நினைக்கிறது அந்த கோலுங்கிறது தான். நான் ஒரு ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும், நான் எப்படியெல்லாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், எனக்கு கிடைத்தது ஒரு அழகான உடல், எனக்கு கிடைத்தது ஒரு ஆரோக்கியமான உடல். ஆரோக்கியம் குறைச்சா மேம்படுத்திக்கலாம், வேற என்ன பண்றது? அப்ப எனக்கு கிடைத்தது 1440 பவன் காசுகள், எனக்கு கிடைத்தது அருமையான ஆசிரியர் பெருமக்கள், என் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட ஆசிரியர் பெருமக்கள், எனது வழிகாட்டிகள். சரியா? அப்படிலாம் சொல்ற அந்த உறவுகளுக்கு நீங்க சிரிச்சாதான் அது சிரிக்க. சரியா? நீங்க முறைச்சா அது முறைக்க. நீங்க அம்மான்னு சொன்னீங்கன்னா, மேடம்னு சொன்னீங்கன்னா என்னப்பான்னு கேட்பாங்க. நீங்க இங்கிட்டு திரும்பிக்கிட்டு போனா அது அங்கிட்டு திரும்பிக்கிட்டு போன இல்லையா? ஒரு பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணேன், என்னுடைய நண்பர்களுடைய மகளுக்கு. அது கேட்டுச்சு ஃபோனில்,
மாமா அப்பாவா மாமா இப்பதான் மாமா வெளியில போனாங்க மாமா வந்தா மாமா இந்த மாமா சொல்லணும் மாமான்னு. எப்படி அந்த உறவுகளை சேர்க்கிற போது சார் அப்படிங்கிறது ஒரு இதுதான். பேர்களை சேர்த்து அத்தை அத்தைன்னு 10 தவணை சொன்னா அது செத்த. சரியா? அப்ப உறவுகளை சேர்த்து பேசுங்க சார். ஏன்னா அலாஸ் அதுதான் உங்களோட கூட வர்றது. எவனாவது சிரிக்கலையா மீன் சிரினாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய இருக்குல்ல, உன்னை கொடுத்தா உன்னை வாங்கிடலாம். சரியா? நிறைய போகுது. அப்ப வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. நிறைய இருக்குதுல்ல. பாராட்டுதல் எப்படி நமக்கு பாராட்டவும் தெரியலையா, நன்றி கூறவும் தெரியலையா, மன்னிப்பு கேட்கவும் தெரியலையா. மன்னிப்பு எப்படி கேட்கிறான்? மன்னிப்பு நான் புண்படுத்தி இருந்தால் மன்னித்துக் கொள். இது என்ன இஃப் இல்ல? இது 4 குணங்கள் எழுதுங்கள. பாராட்டு, அதாவது இந்த இதுல வாழ்த்துறதுக்கு வயசு இல்லைங்கிறான். வாழ்த்துறதுக்கு என்ன வேணும்? மனசு இருந்தா போதும். நம்ம படம் கடந்தாய்க்கு பல்லாண்டு சொன்னவங்களா? கடவுளுக்கு பல்லாண்டு 100,000 மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா அப்படின்னா அவனுக்கே சொன்னவங்களா நம்ம? அதனால வாழ்த்துங்கிறாங்க. வாழ்த்துப்படுவீர்கள்ங்கிறதுக்காக தான் சொல்றேன். அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். குட் வைப், குட் லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, எழுதிங்க. நான் நிறைய புத்தகம் சொல்லிக்கிட்டே போறேன். என்ன புத்தகம்? குட் வைப், வைப்ரேஷன்ஸ், குட் லைஃப். வாட்ஸ் கிங் VOXKING. தேடி பாருங்க. இப்ப தேடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. எதுலாம் தேடுறீங்க? யாராவது பயன்படுத்துறீங்களா? தேடினால் தேடாததும் கிடைக்கும். ஏதாவது இப்ப தேடுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு? என்ன வாய்ப்பு இருக்கு? பயன்படுத்துறது யார் பயன்படுத்துறீங்க? எல்லாரும் பயன்படுத்துறீங்க. ChatGPT, ஜெமினியை கேளுங்கள். இதுல நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். குட் வைப், குட் லைஃப் அதை போட்டுட்டு கிவ் மீ எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படி ஏதாவது கேட்டா அது பதில் சொல்லுது. தமிழ் ரொம்ப அழகான தமிழ்ல பதில் சொல்லுது. நான் நிறைய நேரம் கேட்கிறேன். சரியா? என்னுடைய உரையே நான் அதில் போட்டேன்னா அது கமெண்ட் கொடுக்குது. இதுவரைக்கும் யாருமே பார்க்காத பகுதிகளெல்லாம் பார்த்து சில செகண்ட்ஸ்ல கொடுக்குது. நீங்க வினஜித் தான் ஒரு இதுக்காக போட்டு பாருங்க. சரியா? யூடியூப் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னான்னா என்ன அர்த்தம்? பேட்டரி போயிடுச்சு கூட. யூடியூப் இருக்குன்னு சொன்னான்னா என்ன அர்த்தம்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அர்த்தம். சரியா? இப்ப நீங்க போன் வச்சிருக்கீங்களா? போட்டு பாருங்க. ஒரு 10 சப்ஸ்கிரைப்ஸ் ஏதாச்சும் ஆயிடும் யூடியூப்ல அல்லது கூகுள்லயே வினஜித்தான் தேடினால் தேடாததும் கிடைக்குங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். வினஜித்தான் அப்படின்னு போடுங்க. ஏன்னா அந்த புத்தகம் என்னோட சொல்லிட்டு நான் அதை முடிக்கிறதுக்காக தேங்க்ஸ் VINAITHEER கூகுள்லே போடுங்களேன். வினஜித்தான் போட்டா என்ன வந்துச்சு? யூடியூப் வருதா? நான் நிறைய தளத்துல பேசுறேன், அதை அவங்க அப்லோட் பண்றாங்க. என்னுடைய இதே வினஜித்தான் இருக்கு. இந்த இதுல 60-40 ரூல் அப்படின்னு ஒன்று வருதா? எத்தனை பேருக்கு வந்திருக்கு? அதுல வேற எதாவது பேசுனது 60-40 விதி. நிறைய விதிகள் இருக்கு. 80-20 பாரட்டோ பிரின்சிபல்னு சொல்றோம். சரியா? எத்தனை பேருக்குப்பா வந்திருக்கு? வராதவங்க யார் இருக்கா? வினஜித்தான் மீனோ ஃபேஸ்புக் என்னுடைய நிகழ்ச்சிகள் முழுக்க அதுல வந்துருது. வினஜித்தான் மீனோல
இப்போ நான் இப்போ இவங்க ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்ததெல்லாம் ஒரு 4-5 நாளில் போட்டுருவேன். சரியா? வினதித் தன்வீனவனை இது பண்ண இந்த 60-40 வாழ்க்கை நிகழ்வுகள், அடுத்தவர் டைரி, இது பூரா வந்துருக்கு. நான் பழசுல பேசுறது அடுத்தவருடைய டைரி பார்க்கலாமா? பார்க்கக்கூடாதா? அதில் என்ன எழுதியிருக்கேன் பாருங்க. வாலியின் வசந்த கால கவிதைகள் நிறைய வந்திருக்கு. இதில் குட் லைஃப் குட் வைப்பு கூட இருக்கு. நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படின்னு இதில் இருக்கு. பார்த்தீங்களாப்பா? வரலையா? இவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு. ஃபேஸ்புக் வருது. அனுபவ கடலிலே நிறைய வருதுப்பா, பாருங்க. அப்புறம் என்னுடைய சேனலுக்கு போக முடிஞ்சா இருக்காது. ஸோ வினயஜித் தான், எஸ் வினயஜித் தான் யூடியூப்ல போடுங்க. ஏன் சொல்றேன்னா அதுல நிறைய இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். சரியா? இது மாதிரி பல உரைகள் இருக்கு. அதனால இந்த ஹேவ் எ அலாய் அண்ட் அலாய் அதுக்கு சொல்றேன். நம்மளை விட ஏதோ ஒன்றில்லை பெரியவர்கள் நமக்கு துணையாக இருந்தால் அது வழுக்கிற நிலத்துல ஊன்றுகோல் போலவாம். யார் சொல்ற? வழுக்கிற நிலத்துல ஊன்றுகோல் போலவாம். யார் சொல்றது? வழுக்க பெரியவர்களுடைய நட்பு. பெரியவர்கள்னா எல்லாத்துலையும். நீங்களாம் என்னை விட பெரியவங்க. எப்படின்னா இளமையில. சரியா? அப்ப நட்பு என்னவா? மனிதர்களுடைய நட்பு என்னவா? இந்த அல்லாஹ்ங்கிறதுக்கு ஆசை என்னவா? ஊன்றும் வழுக்கிற நிலத்துல அது அற்றம் காக்கும் கருவியா. வந்த துன்பத்தை போக்குவாங்களா, துன்பம் வராம காப்பாங்களா? இது யார் சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? திருவள்ளுவர் தான் சொல்ற. பெரியாரை துணைக்கோடல் சொல்ற. சரியா? படிச்சு பாருங்க. இப்ப நான் இந்த 1.25 மணி நேரத்தில் சொன்னதுக்கு நான் பெரிதும் ஒரு நன்றி பாராட்டுவது. நான் கேட்டபோது நான் 4-5 தவணை பார்த்துருக்கேன். நமது பிரின்சிபல் மேடம் திருமிகு சசிகலா அவர்கள் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வளரும் தலைமுறைகிட்ட, வளரும் தலைமுறைக்கு உரைக்கிற பெண்ண உங்கள்கிட்ட எனக்கு பேசுவதற்கு இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக முதலிலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடுகிறேன். அடுத்தது இத அபிநயாட்ட ஒப்படைச்சாங்க. அந்த பொண்ணு உடனே அந்த ஃப்ளையர்லாம் போட்டு எனக்கு அனுப்பிச்சு, நம்ம செகண்ட் இயர்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இருக்காங்களா இல்லையா தெரியுங்க. செகண்ட் இயர். அடுத்தது இன்றைக்கு மிகுந்த அன்போடு கொஞ்சம் உடல்நலம் இல்லாட்டியும் வந்து இதை தொடங்கி வைத்து மிகச் சிறப்பாக கூடவே இருந்து நமக்கெல்லாம் ஒரு ஆதரவு, அதுதான் முக்கிய, அன்பு மக்கரை உடைய திருமிகு சண்முக ரேவதி அவர்கள் அதுபோல சாரு திருமிகு லெனின் சார். நான் முன்னாடி 2வது வகுப்பு ஆண்டுடைய இதெல்லாம் பார்த்தேன். அங்கே பார்த்தேன். அந்த நீங்கள் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அதாவது தேர்வு நடந்துருந்தது. அதை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பார்த்து ரொம்ப அன்போட உரையாடினாங்க. இன்றைக்கு வந்திருந்து இங்கு கௌரவித்ததற்கு நம்ம லெனின் சாருக்கு என்னுடைய உங்களுக்கெல்லாம் மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்கள். ஏன் நான் என்ன சொன்னேன்? காசு பெரியதல்ல, இவ்வளவு நேரம் காது கொடுத்திருக்கீங்க. இன்றைக்கு நான் சொல்ல விரும்பினதை தொகுத்து சொல்லி இதை நிறைவு செய்யறேன். ஏன்னா அது ஒரு வழக்கம். தொடங்கணும், சொல்லணும், அப்புறம் முதல்ல நான் ஆரம்பிச்ச போது ஃபேபிள் அப்படிங்கிறத கதைகள் அதுகளை வச்சு நம்ம குறியீடாக வைத்து பலவற்றையும் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக
முதல்ல முயலாமை எழுதுதல், அதுக்கு நான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஏன்னா அப்ப எல்லா புலன்களும் ஈடுபடுது. அப்ப புரிஞ்சுக்கிட்டது நம்மளை விட்டு நீங்காது, புரிஞ்சுக்காது தங்காது. அதனால அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கதைகளையும் படிச்சு அதோட ஒப்பிட்டு சொல்வது ஒரு சரியான உத்தி. அப்புறம் அந்த இது மனிதர்கள் பாராட்டுக்கு இயங்குகிறார்கள் அந்த காக்கை விடையை கதையை சொன்னேன், சிந்திச்சு பார்க்கறத சொன்னேன், ரிஜிஸ்ட்ரேஷன் ரிட்டன்ஷன் ரெக்கார்டு சொன்னேன். அதுக்கு தமிழ்ல என்ன சொன்னோம்? ரிஜிஸ்ட்ரேஷன் ரிட்டன்ஷன் ரெக்கார்டுக்கு வாசிப்பு, சிந்திப்பு, படைப்பு. நான் படைப்பதனால் இறைவன் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம். இது வில்லாளன், இதை எழுதுனவரு பாலோ கோயிலோ, அவரு அல்கமிஸ்ட் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதை தேடி போனா இது கிடைச்சிச்சு. எனக்கு தேடினால் கிடைக்கும். அதை படிக்கிற போது அதுல ரொம்ப அழகா இந்த கதை இருக்கு. ஒரு வில்ல வச்சு உருவகமா வச்சு இது சொல்லப்படுது. அப்ப வில்லினுடைய பாகங்கள் எல்லாம் நீங்க சொன்னீங்க. ஒரு முதல் பாகம் போ, அது நம்ம உடல், அதை உறுதியா வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ரிசோர்ஸ். ரெண்டாவது ஸ்ட்ரிங், நான் ஒலி. அந்த ஒலியே அதுக்கு என்ன சொல்றாரு? நான் சொல்லாதது தோரணை அப்படின்னு ஒரு தமிழ்ல சொல்றாரு. எழுதுங்க, தோரணை. அது சொல்லல, அதனால உங்களுக்கு சொல்றேன். இந்த வில்லுல என்னது தோரணை அப்படிங்கிறது, அது ஸ்டான்ஸ்ன்னு சொல்றோம் ஆங்கிலத்துல, கெஸ்டர் சொல்றோம், போஸ்டர் சொல்றோம். தோரணை, மேட்டுமையான தோரணை எல்லாம் பேசுறோம்ல சிலருக்கு. அவன் தோரணையே வித்தியாசப்பா. தோரணைனா என்ன? அப்பியரன்ஸ், காம்பினேஷன். அப்பியரன்ஸ் மட்டும் இல்ல, அவன் நிற்கிறது, அவனுடைய குரல், கண்ணை பார்க்குறானா. நிறைய பேர் கண்ணையே பார்க்க மாட்டேங்குதுங்க. இப்படி போகுது, இப்படி போகுது. கண்ணை பார் சிரி, இதுதான் என்னுடைய முக்கியமான, நான் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றது, ஸ்கூல்ல சொல்றது. ஐ கான்டாக்ட் சொல்றேன். கல்வி நேர்கொண்ட பார்வை. நான் பாரதி, யாருக்கு நேர்கொண்ட பார்வை இருக்கோ, நெஞ்சில் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் இருந்தா நேர்கொண்ட பார்வை. பார்வை எப்படி இருக்கணும்? அது எப்ப வரும்? மனசுல பயம் இல்லாம ஒழுங்கான நெறிமுறையா இருந்தா அந்த நேர்கொண்ட பார்வை வரும். சரி, ஐ கான்டாக்ட் சொல்றேன். இதெல்லாம் அந்த உடம்ப வச்சு, போவை வச்சு தோரணைன்னு சொல்ல வர. அவன் சில பேர் அந்த வில்ல பிடிச்சிட்டு இருக்க தோரணையே, அவன் கிளாஸ்ல வந்து நின்னாவே அதுக்கு ஒரு தோரணை இருக்கணும். அந்த காலத்துல ட்ரெஸ் கோட் வச்சிருந்தாங்க, நிறைய இருக்கு. நீங்களாம் போய் கத்துங்க. தோரணைங்கிற வார்த்தையை மாத்திரம் மனசுல வச்சுக்கோங்க. எங்கேயும் ஒரு தோரணை இருக்கணும். அது பெர்சோனிஃபிகேஷன். அந்த தோரணைங்கிறது சாதாரண சொல் இல்லை, சரியா? அது பலவற்றின் கூட்டுத்தொகை. அந்த தோரணைங்கிறது அது உங்களுடைய புரிதல்ல வரும். எனக்கு தெரியும்னு நினைச்சா எனக்கு தோரணை வரும், தெரியலைன்னு நினைச்சா புரிஞ்சுக்குவேன், இல்லையா? அப்ப உங்களுடைய அதை காவிக்கு இது தரங்க. வில்ல பிடிக்கிறவனுக்கு அந்த தோரணை வேணுங்கிறான். அதை எந்த தூரத்தில் வைக்கணும், எவ்வளவு தூரம் வைக்கணும், அந்த பாதையை பார்க்கணுங்கிறாங்க. நான் நிறைய அதை வச்சு சொல்றது. அந்த புக்கை படிச்சு பாருங்க. அந்த அம்பு போற பாதையை பார்க்கணுமா? கதையே உங்களுக்கு சொல்லாம வந்துட்டேன். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள சொல்லுறேன். தெட்சயா அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், ஒரு வில்லாளன் இருக்கான், தெட்சயா. அவனை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வர்றான். அவன் வந்து தெட்சையாவை நான் பார்க்கணும் அப்படின்னா, அவன் மிகச்சிறந்த, நாட்டிலேயே மிகச்சிறந்த வில்லாளர். இந்த கதையை மொத்தம் 2 நிமிஷம் சொல்லிடுறேன், ஏன்னா கதை தான் முக்கியம். அதுல வச்சுதான் இது வருது. அவர்கிட்ட சொல்றான். யார்கிட்ட? ஒரு டீனேஜர், ஒரு 13-14 வயசு பையன்கிட்ட தெட்சையாவுடைய இது. தெட்சையான்னு ஒருத்தர் இங்க இருக்காரு. அவரு ஒரு மரம் தச்ச, ஆனா அவர் ஒரு வில்லாளனாலும் எனக்கு தெரியாதுங்கிறான் அந்த பையன்.
அவர்கிட்ட கூட்டிகிட்டு போறான். அங்கே கூட்டிகிட்டு போனா அவர் மர வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த புதியவனை பார்க்கவுமே அவர் கொஞ்சம் திகைச்சார். ஏன்னா அவங்கிட்ட அந்த வில் இருக்கு, அந்த பை இருக்கு. அவரு நீங்க தட்சயாவான்னு கேட்கிறாரு. நீ எப்படி இவ்வளவு தூரம் வந்தாயின்னு கேட்கிறாரு. நான் இந்த வில்வித்தையை ரொம்ப கத்துக்கிட்டு இருக்கேன், சரியா? இத உங்கள்கிட்ட காமிக்கணும், என்னுடைய வித்தைய உங்கள்கிட்ட இதனுடைய நேர்த்திய நான் காமிக்கணும்னு வந்திருக்கேன். இவர் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. அவன் என்ன பண்ண, அவனுடைய வில்லை எடுத்தான். எடுத்து அந்த அம்பை பொறுத்துனா 40 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இந்த ஷெரி பழத்தை அடிச்சான். அது குறி தவறாம அந்த ஷெரி பழத்தை அடிச்சிருச்சு. எது? அந்த அம்பு. இத பார்க்கவன் பாராட்டினார். அவன் ரொம்ப பெருமிதத்தோட இருந்தான். இவரு அவனை வாழ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறார். அவர்கிட்ட அம்பு கூட இல்லை, ஒரு வில்ல மாத்திரம் அவ்வளவு அழகா வச்சிருக்காரு. அவர் அந்த ஒரு வில்ல, அந்த வில்ல எடுத்துக்கிட்டு அவரு, அந்த புதியவன், அந்த பையன் 3 பேரும் ஒரு மலைப்பாங்கான மவுண்டன்ஸுக்கு போனாங்க. 1 மணி நேரம் நடையில போனா 2 குன்றுகள், குன்றுக்கு கீழே தண்ணி அப்படி பயங்கர வேகத்துல ஓடுது. 2 குன்றையும் கடக்கிறதுக்கு ஒரு பாலம், கயிற்று பாலம். ஆனா அது நஞ்சு போயிருக்கு, யாராவது தொட்டா விழுந்துடுற மாதிரி இருக்கு. இவர் என்ன பண்றாரு, அந்த பையனை வரைய வச்சுட்டு அந்த பாலத்துல அந்த தட்சையா நடந்து நடு மத்திக்கு வந்துட்டாரு. போயிட்டு அந்த வில்ல எடுத்தார். எடுத்து ஒரு பீச்சு பழத்தை குறி வச்சார். அது 20 மீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அதை அடிச்சது ஷெரி பழம். எவ்வளவு தூரத்தில் இருந்துச்சு? 40 மீட்டர். இவரு அந்த பீச்சு பழம் பெருசு, 20 மீட்டர் அடிச்சிட்டார். அடிக்கவன் பெருவா இங்க வந்தார். வந்து அவனை போக சொன்னார், நீ பீச்சு பழத்தை. அவனுக்கு அப்படியே அந்த பயம் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது அந்த இது எப்ப விழுந்துடும், அது அப்படியே நடுங்கிட்டான். அப்புறம் மெதுவா போயிட்டான். போயிட்டு குறி வச்சு அடிச்சான். என்னாச்சு? குறி தப்பிடுச்சு. அப்புறம் நடந்து வந்து இவரை பணிந்தான். அவர் சொன்னாரு, நீ வில்வித்தையெல்லாம் கத்துக்கிட்ட, ஆனால் அதுல உன்னுடைய மனம் இருக்கு. அதுல வில்லுல வில் மட்டும் இல்ல, உன்னுடைய கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, மனதின் உறுதி இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த மனதின் உறுதி இதை வேணும் நமக்கு. இவ்வளவு கத்துக்கிட்டாலும் உடம்ப உறுதி செய்யணும்னு நோக்க வேணும் நமக்கு. திட்டத்துல கோலுல நோக்க வேணும் நமக்கு, சரியா? இந்த மன உறுதியை அடைகிறதுக்கு பல வழிகள் சொல்றாங்க. ஒரு வழி என்ன சொல்றாங்க, நம்மளுடைய கூடவே பிறந்தது மூச்சு. அதனால அமைதியா உட்கார்ந்து மூச்சை மாத்திரம் கவனிங்கிறாங்க. அதுக்கு ஒண்ணு மிடில் பண்ண வேண்டாம், இழுத்துக்க வேண்டாம், எல்லாரையும் சேர்த்துல இருக்க வேண்டாம். அமைதியா இருந்து மனசு குரங்கா, அது அதை பிடிக்குது இதை பிடிக்குது, மூக்கை பிடிக்க சொல்றாங்க. மூச்சை கொஞ்ச நேரம் கவனமா இருந்தா கொஞ்சம் சமணப்படுங்கிறாங்க. பல வழிகள் இருக்கு, போக போக கத்துக்குங்க. மன உறுதி, மனம் ஆட்டிடியூடு தான் முக்கியங்கிறோம். இப்ப அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்றாங்கல்ல, அவன் பணிஞ்சிட்டு போயிட்டான். இவன் அந்த பையன் கேட்கிறான், ஐயா எனக்கு வில்வித்தையை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, வில்வித்தைங்கிறது நான் இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ளார சொல்லிடுவேன், ஆனால் அத நீ திரும்ப திரும்ப பவர் ஆஃப் ரிப்பெட்டிஷன்ங்கிறாங்க. எழுதுங்க, பவர் ஆஃப் ரிப்பெட்டிஷன். இந்த பிராக்டிஸ். நான் ஒண்ணு கேட்டேன், 3 விஷயம் இருக்கு வெற்றி பெறான்னு. முதல் விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில வெற்றி பெற 3க்கு தங்கச்சி சொன்னாங்க முயற்சினாங்க, அப்புறம் தள்ளி போயிட்டேன். என்னது? பிராக்டிஸ். 2வது விஷயம் ஒன்று இருக்கு. முதல் விஷயம் பிராக்டிஸ் எழுதிங்களா? 2வது விஷயம் ஒன்று இருக்கு, அது பிராக்டிஸ்.
மூணாவது விஷயம் ஒன்று இருக்கு, அது பிராக்டிஸ். சரியா? அப்ப நீ அதை திரும்ப திரும்ப செஞ்சவனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை எல்லாத்தையும் விவரிக்க ஆரம்பிக்கிறார். நான் சொன்னல போ ஆரோ அலை எல்லாத்தையும் விவரிக்கிறாரு. இன்னும் நிறைய இருக்கு, படிச்சா நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த செய்திகளோடு மீண்டும் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்யறேன். இப்ப என்ன எதுக்கு பரவாயில்ல, பாதிப்பு இப்ப என்ன பண்ண போறீங்க, ஒரு நல்ல பேப்பர் எடுக்க போறீங்க. 5 நிமிஷம் எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். அது என்னன்னா உங்க பேரு, சரியா, அப்புறம் அந்த படிக்கிறது, ஃபோன் நம்பர், அப்புறம் கற்றதும் பெற்றதும். இந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்? 1.5 மணி நேரம் ஆயிடுச்சா? அதுல நீங்க என்ன பார்த்துருக்கீங்க? ஏன்னா இதுவும் ஒரு மெத்தட் கற்றல்ல. சரியா? அதை எழுதுங்க. நான் காலையில் வர்ற போது என்னால் பேச முடியுமானே எனக்கு தெரியல, இந்த குளிரில் ரொம்ப இதுவாக இருந்தது தொண்டையெல்லாம். ஆனால் நான் பேச ஐ கெட் எனர்ஜைஸ். அது ஒரு பெரிய விஷயம். அது அந்த பால் கொடுக்குற வரைக்கும் பெண்ணுக்கு வலு இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த ஆக்சிடோசன் இதெல்லாம் சரக்குதுங்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் இதுவும் கொடுக்க நமக்கு அந்த வலு வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளோடு உங்களை ஒரு நோட்டில் ஒரு பேப்பர் எடுத்து அழகாக எழுதுங்க. ஆங்கிலத்தில் எழுதாலும் சரி, தமிழில் எழுதாலும் சரி. நான் அந்த எண்ணுக்கு ஒரு புத்தகம் அனுப்பிவிடுறேன் இதில். சரியா? ஒருவேளை இதனுடைய பிடிஎஃப் கிடைச்சாலும் அனுப்புகிறேன், படித்து பாருங்க. ஓகே? அவசியமாக உங்கள் மனசில் என்ன பட்டுச்சு புல்லட் பாயிண்டாவோ இதுவாகவோ அனுப்புங்க, எழுதுங்க. இதுவும் ஒரு மெத்தடு ட்ரைனிங்கில் படிச்சேன். தேங்க்யூ. குடிச்சிடறேன், பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, நல்லா சொல்றீங்க, ஆங்கிலம் நல்லா இருக்கு, பேசுங்க, மறுபடியும் சொல்லுங்க. தேங்க்யூ. சரி, வேற யாராவது பேசினாலும் பேசலாம். எழுதுற போது சொல்றீங்களா? சும்மா பேசு, ஃபீட்பேக் சொல்லி. என்ன அவ்வளோ நேரம் கவனிக்க? ஆமாப்பா, இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு ஹாப்பி தானே. சும்மா காமனா சொல்லுடா, இது சொல்லு. சும்மா சொல்கிறேம்மா. Thank you for coming.